ஃப்ரெண்ட்ஸ், நான் வெனசா. இன்னைக்கு ஒரு ரெசிபியோட வந்திருக்கிறேன். மிகவும் ஒரு டேஸ்டான ரெசிபி. அதே நேரம் வந்து நீங்கள் இந்த ரெசிபி செய்து நீங்கள் வீட்டிலிருந்து சேல் பண்ணலாம். அதாவது நல்லொரு வருமானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நானும் இப்போ அந்த ஐடியாவில் தான் இந்த ரெசிபி நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். என்னுடைய சேனலில் முழுக்க முழுக்க நாங்கள் கைத்தொழில் மூலம் வீட்டில் இருந்தவாறே சம்பாதிக்கலாம் என்று சொல்லித்தான் என்னுடைய வீடியோவில் நான் எல்லாமே போட்டுக்கொண்டு இருக்கிற ஒரு வீடியோவாக நீங்களும் பார்த்து நீங்களும் பயன்பெறுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டிலிருந்து நாங்கள் சிறு சிறு கைத்தொழிலாக செய்து எங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளலாம். தொடர்ந்து வாருங்கள். இன்றைக்கு நான் செய்து காட்ட போகிறேன் அன்னாசி ஜாம். இது நான் வந்து நேற்று தான் பண்ணது. இந்த அன்னாசி பழம் மிகவும் ஒரு வாசனையாக இருக்குது. நல்லா பழுத்துட்டுது. உங்களுக்கே பார்க்க தெரியும், நல்லா பழுத்துட்டுது. நாங்கள் இப்போ அன்னாசி ஜாம் செய்ய இது அதாவது நல்ல பழுத்த பழம் தான் வேணும். காயப்பழம்ண்டா கொஞ்சம் அந்த இது கொஞ்சம் அந்த பழத்தன்மை அந்த இனிப்புத்தன்மை குறைவாக இருக்கும். இதில் நல்ல கனிஞ்ச பழம் மண்டபடியாக நல்ல இனிப்புத்தன்மை இருக்கும். நான் இப்போ வந்து எல்லாமே கட் பண்ணி எடுக்கிறேன். அதாவது சின்ன பீஸாக கட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிவிட்டு நீங்களும் தொடர்ந்து வாருங்கள். இப்போ பாருங்க, நான் சின்ன தூட்டாக கட் பண்ணிவிட்டு உப்பும் போட்டு அதுக்குள்ளே தண்ணியும் விட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு இப்போ நான் எடுத்து இனி நான் வந்து கிரைண்டர் கப்புக்க போட்டு நாங்கள் நல்லா திக்காக அடித்து எடுக்கணும். இப்போ பாருங்க, நான் நல்லா திக்காக அடித்து எடுக்கிறேன். அதில் லைட்டாக அந்த கட்டித்தன்மை இருக்கும், அது பிரச்சனை இல்லை. 1-2 தான் அப்படி கட்டித்தன்மையாக இருக்கும். மிகுதி எல்லாமே நல்லா அடித்து எடுத்துடணும். அடித்து எடுத்த பிறகு நான் அரைச்செடுத்த பிறகு இது எவ்வளவு இருக்குன்னு சொல்லி அளந்து பார்க்குறேன். அளந்து பார்த்துட்டு தான் நான் அடுத்ததாக சுகர் எடுக்க போகிறேன். இதுக்கு ப்ரௌன் சுகர் தான் எடுக்கிறேன். 4 கப்பு நாங்கள் அதாவது அன்னாசி ஜூஸ் இருக்குது. அந்த அடிச்செடுத்த அன்னாசி ஜூஸ் இருக்குது. அதுக்கு நான் 1.5 கப்பு நான் சுகர் போடுறேன். ஏற்கனவே அன்னாசிலையும் சுகர் தன்மை இருக்கிறதால நான் ப்ரௌன் சுகர் தான் எடுத்து போடுறேன். நார்மலாக நாங்கள் சுகர் முதலேயும் நாங்கள் கிரைண்டருக்கு அடித்து போட்டு நாங்கள் எடுக்கலாம். நான் இதை அடிக்காமல் எடுத்துருக்கிறேன். நீங்கள் விரும்பினால் அடித்து போட்டு இதோட அடித்து போட்டு சேர்க்கலாம். இப்போ பாருங்க, நான் அதாவது அடுப்பில் வச்சு கொஞ்ச நேரம் நான் இது காய்ச்ச வேணும். நல்ல ஒரு திக்காக வரும் வரையும் நாங்கள் விடாமல் நாங்கள் அதை மிக்ஸ் பண்ணி கொண்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணி நாங்கள் காய்ச்சும் போது நல்ல ஒரு இதாக வந்துடும். இந்த பொருள் வந்து நான் நேற்று மார்க்கெட்டில் வேணேன் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு வரும் தெரியுமா? 15 யூரோக்கு வேண்டினான். மிகவும் அதாவது எனக்கு சந்தோஷம். நிறைய நாள் நான் நினைச்சு கொண்டிருந்தேன், நான் இப்படி ஒரு பொருள் வேண்டவன். அதாவது நாங்கள் இப்போ இந்த கிச்சன் சமையல் இதுகளுக்கு இது நல்லொரு உகந்த பொருளாக இருக்கும். அதாவது நாங்கள் இதுக்கு சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் இதெல்லாம் ஒரு கொஞ்சமாக நாங்கள் சமையலுக்கு அன்றாட நாங்கள் பாவிக்கிறத நாங்கள் போட்டு வைக்கலாம். இதில் 16 போத்தல் வருகிறது. 16 பிஎஸ் வருது. இந்த 16 பிஎஸ்க்கு நாங்கள் ஒவ்வொரு சின்ன பொருள்களாக போட்டு வைக்கலாம். உப்பு மிளகுத்தூள், மிளகு, சின்ன சீரகம், பெருஞ்சீரகம் எல்லாமே கொஞ்சமாக நாங்கள் இதெல்லாம் போட்டு வச்சுட்டு நாங்கள் உடனே எடுக்கலாம். நான் இந்த பொருள் தான் நான் வேண்டும் மட்டும் சொல்லி நிறைய நாள் நான் தேடி கொண்டு செஞ்சேன். நான் ஆன்லைன்லேயும் எல்லாம் பார்த்தேன். நான் விலை கூட பார்த்தான் இருந்தது. நான் கொஞ்சம் பார்ப்போம், ஓகே எனக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும் பண்ணிட்டு நான் வெயிட் பண்ணி கொண்டு இருந்தேன். எனக்கு இன்றைக்கு மார்க்கெட்டுக்கு போக உண்மையிலே நல்ல சந்தோஷமாக இருந்தது. நான் நினைச்ச பொருள் எல்லாம் நான் இன்றைக்கு மார்க்கெட்டில் வேண்டிட்டேன். இந்த சட்டியெல்லாம் பாருங்க, நல்லொரு சட்டி. அதாவது நாங்கள் எல்லா அடுப்பிலையுமே பாவிக்கலாம். இதில் 6 அடுப்பில் பாவிக்கலாம். எல்லா அடுப்பிலையுமே அந்த பாவிக்கத்தக்கனையான ஒரு சட்டி தான். இதுவும் வந்து 15 யூரோக்கு வேண்டாம் இந்த சட்டி. உண்மையில் சந்தோஷமாக இருக்குது. நான் நினைக்கல நான் இந்த விலைகளுக்கு வேண்டுவேன். நார்மலாக இது நாங்கள் கடையில் வேண்டுறோம்டா 25 யூரோ அப்படி தான் வரும். 19 யூரோ, 20 யூரோ, 25 யூரோ இப்படி கூடி கொண்டு போகும். ஒவ்வொரு கடையிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் மார்க்கெட்டுகளில் வந்து சில டைம்களில் விலை குறைவாக இருக்கும். நாங்கள் போகிற டைமில் நாங்கள் காசு வச்சுருக்கணும். இங்கே அதுதான் முக்கியமாக இருக்குது. எங்களுடைய கையில் பணம் இருந்தால் நாங்கள் உண்மையில் எங்களுக்குரிய பொருட்களை நாங்களாகவே வேண்டிக் கொள்ளலாம். நாங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் ஒவ்வொருத்தரையும் எதிர்பார்த்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுவும் வந்து நான் மார்க்கெட்டில் வேண்டாம் இது 1 யூரோக்கு வேண்டி நான் உண்மையில் இப்போ ஆன்லைன்கள் எல்லாம் வேண்ட போனால் ஒரு 2 யூரோ 3 யூரோ அப்படி தான் வருகுது. அதே நேரம் நாங்கள் மார்க்கெட்டுகளில் இந்த என்னன்னு சொல்கிறேன் நெடுக வராது, இருந்துட்டு பார்த்து தான் வரும். நாங்கள் அந்த டைமில் எங்களோட கையில் கிடைக்க நாங்கள் வேண்டிட வேணும். நான் இன்றைக்கு போன போது நான் இதுகள் எல்லாமே வேண்டிட்டேன். அதே நேரம் இன்னும் நான் இப்போ ஜூஸ் வச்சு காய்ச்சுற அந்த சட்டியும் வேண்டான். இது வந்து ஆயில் நாங்கள் இதுக்கு விட்டுட்டு நாங்கள் அதாவது எங்களுக்கு தேவையான அளவு எடுக்கத்தக்கனையான இது ஆயில் விடுற ஒரு போத்தலாக நான் எடுத்திருக்கிறேன். இது 1 யூரோக்கு வேண்டி நான்
மற்றது நாங்கள் இப்போ நான் சமையல் வீடியோவில் போடுறதால இப்போ சாப்பாட்டு இதுகள் வந்து நான் காட்டுறதுக்காண்டி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இது எடுத்திருக்கிறேன். இது வந்து எல்லாம் €1 €2 அப்படித்தான், கன விலைகள் இல்லை. இதெல்லாம் €2 €2 மற்றதுகள் எல்லாம் €1 €1.5 அப்படித்தான், கன விலைகளே இல்லை. உண்மையில் நான் தேடி பார்த்து கொண்டு செஞ்சேன். நான் இப்படியான அதாவது பாத்திரங்களை நான் தேடிக்கொண்டு செஞ்சேன். நான் உண்மையில் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நான் இதெல்லாம் வந்து மார்க்கெட்லான்னு முன்னால் நீங்களும் மார்க்கெட்டுகளுக்கு போனீங்கன்னா நீங்கள் இப்படியான பொருட்களை கொஞ்சம் தேடி பாருங்கோ, கிடைக்கும். அதாவது விலை குறைஞ்சதாக கிடைக்கும். இதெல்லாம் வந்து €1.50. நிறைய மக்கள் இதெல்லாம் வேண்டி கொண்டுண்டவ. நானும் இதில் வேண்டினான். நீங்களும் இப்போ தேடி பாருங்கள், தேடி பார்த்தா உங்களுக்கும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கோ, இதுகளெல்லாம் நான் இன்றைக்கு மார்க்கெட்டில் வேண்டினது. நான் விரும்பின பொருட்கள் இன்றைக்கு இந்த கையில் கிடைச்சிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் தேடி பாருங்கள். இது நான் கொண்டு வந்து இன்னும் கழுவேல அப்படியே வச்சு கிடக்குது. இனித்தான் எல்லாம் க்ளீன் பண்ணணும். இப்போ நான் வந்து ஜூஸ் அடிக்கிறதுக்கு வந்துட்டேன். இதுகளெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் ஜூஸ் அடிக்கிற வேலைக்கு நான் இனி வர போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஜூஸ் அன்னாசி ஜாம் செய்கிற இந்த சட்டை வந்து €10 வேண்டாம். உண்மையில் நல்ல தரமான சட்டை, கொஞ்சம் நல்ல பாரமாகவும் இருக்குது, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. எனக்கு பிடித்திருக்குது. அதே நேரம் €10 உண்மையில் நான் இதில் ஜாம் செய்ய போகிறோம். அன்னாசி ஜாம் செய்து கொண்டு இருக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த ஜாமை வந்து 2 பேருக்கு நான் சேல் பண்ண போகிறேன். நான் அதையும் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, நான் அதுக்கு இருக்கிற கட்டிகள், அதாவது கொஞ்சம் கட்டிகள் இருக்குது. நான் அந்த கட்டிகளை கொஞ்சம் பெரிய கட்டிகளை நான் வெளியில் எடுக்கிறேன். மற்றது நீங்கள் நார்மலாக வடித்து போட்டு எடுக்கலாம். நான் இது வடித்தா அதில் இருக்கிற அந்த சின்ன கட்டிகள் எல்லாம் போயிடுமன்றதுக்காண்டி இதில் ஆகலும் பெரிய கட்டியாக இருக்கிறது தான் நான் எடுக்கிறேன். மற்றபடி ஓரளவான கட்டிகள் இருக்க வேணும். இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிடக்க. அதாவது நாங்கள் பானுக்கு பூசி சாப்பிடக்க நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கடிபடைக்க நல்லா இருக்குமென்ட்டு நான் எல்லாம் எடுக்கையில் அந்த கொஞ்சம் பெரிய கட்டிகளை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டிருக்கோம். மிக்ஸ் பண்ணி கொண்டிருக்க தான் அந்த உள்ளுக்கு கொஞ்சம் கொடுத்து அந்த கட்டியாகாமல் அதே நிறம் நல்ல ஒரு ஃப்ளேவராக வந்து கொண்டு இருக்கும். கொஞ்சம் கொடுத்து அந்த அடி பிடிக்காத மாதிரி இருக்கும். நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் வரும். நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். விடாமல் நாங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொண்டே இருக்கணும். அந்த சைட்டுகள் எல்லாம் ஒட்டாதபடி நாங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கணும். நீங்கள் அதாவது சுகர் வந்து கொஞ்சம் குறைக்கிறண்டாலும் குறைக்கலாம். நான் 1.5 கப் எடுத்திருக்கிறேன். 1.5 கப்பு இது காணும். நார்மலாக இது 4 கப்பு. அதாவது இந்த அன்னாசி ஜூஸ் வந்தது 4 கப்புக்கு நான் 1.5 கப்பு போட்டிருக்கிறேன். நீங்கள் சுகர் கொஞ்சம் குறைக்கிறண்டாலும் குறைக்கலாம். குறைச்சிட்டு நீங்கள் காய்ச்சலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நல்ல ஒரு திக் லேயராக இது வேற ஒன்றும் இப்போ நான் பாருங்க மிக்ஸ் பண்ணி கொண்டிருக்க திக் லேயராக வந்து கொண்டே இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மிகவும் ஒரு டேஸ்டானது. இப்போ பாருங்க, நாங்கள் விடாமல் மிக்ஸ் பண்ணி கொண்டு இருக்க இப்படி அதாவது இந்த பவுல்ஸுகள் எல்லாம் அடங்கி பொங்கி கொண்டு வந்து எல்லாம் அடங்கி இப்போ அதாவது நார்மலாக இருக்கும். அதாவது நார்மலான ஒரு பவுல்ஸுகளாக இருக்கும். அதே நேரம் வந்து அடுப்பை வந்து நாங்கள் நல்லா குறைச்சி வச்சுருக்கணும். குறைச்சி வச்சிருந்து நாங்கள் வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இது அதாவது கலரும் சேஞ்ச் ஆகிட்டுது. அதே நேரம் வந்து பாருங்க நல்ல ஒரு திக்காக வந்து கொண்டு இருக்குது. நாங்கள் திக்கான நல்ல லேயராக வர வேணும். திக்காக வந்தால் தான் எங்களுக்கு அதாவது இந்த ஜாம் வந்து கொஞ்சம் காலத்துக்கு, அதாவது ஒரு மாதத்துக்கு நாங்கள் வச்சு பாவிக்கத்தக்கனையாக இருக்கும். எங்களுக்கு அதுக்கு முதலே முடிஞ்சிடும். இப்போ பாருங்க நல்லா திக்காக வந்து கொண்டு இருக்குது. இப்படித்தான் வரும். நல்லா திக்காக வரும் வரையும் நாங்கள் நல்லா வச்சு அதாவது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டே இருக்கணும். இதுக்கு நார்மலாக ஏலக்காய் நீங்கள் போடுறனாலும் போடலாம். ஃப்ளேவருக்கு நான் ஏலக்காய் போடல. இந்த அன்னாசி வாசமே இதுக்கு ஓன் பண்ணுறதுக்காண்டி நான் அப்படியே வச்சுக்கேன். ஏன்னா அன்னாசி பழம் அவ்வளோ நல்ல வாசமாக இருந்தது. அப்போ அதனால் நான் அன்னாசி பழம் வாசத்தோடையே இதுக்கு ஓன் பண்ணிவிட்டு நான் ஏலக்காய் போடலை. உங்களுக்கு விரும்பினால் நீங்கள் ஏலக்காய் போடலாம். இப்போ அதாவது நல்ல பதத்துக்கு நல்ல பதத்துக்கு வந்து கொண்டிருக்குது. நான் இனி வந்து அடுப்பை நிப்பாட்ட போகிறேன். நல்ல திக்காக வந்து கொண்டு இருக்குது. பாருங்கள், உங்களுக்கே பார்க்க தெரியும். நீங்கள் இப்போ மலிவான டைமில் நீங்கள் இப்படி வேண்டி செய்வீங்கன்னா உண்மையில் உங்களுக்கு லாபமாக இருக்கும். இது நான் €4 வேண்டியிருக்கிறேன். இந்த அன்னாசி பழம் பெரிய அன்னாசி பழம் தான் €4 வேண்டியிருக்கிறேன். €4 வேண்டி. ஆனால் தண்ணி நான் இதில் கொஞ்சம் கொடுத்து சேர்க்கையில் தண்ணி சேர்க்காம தான் அதாவது அந்த ஜூஸ் அந்த அன்னாசியில் இருக்கிற அந்த தண்ணி பதமே போதும். இப்போ பாருங்க, இதுதான் இந்த பதம் வந்து லைட்டாக அந்த ஒட்டி இப்படித்தான் இருக்கு. இந்த பதம் இந்த பதத்தில் நாங்கள் நிப்பாட்டுறது நல்லா. இன்னும் நீங்கள் உருக விடலாம். நான் இந்த பதத்திலேயே இறக்கிட்டேன். இதுதான் கணக்கான பதம். இப்போ பாருங்க, இப்படித்தான் இருக்கும். அதாவது நாங்கள் கையில் வச்சு ஒட்டி பார்க்க இப்படித்தான் இழுபடும். அந்த பானித்தன்மை நல்லா இழுபடும். நல்லா திக்காக வந்துட்டுது. இப்போ ஆற விட்டு நாங்கள் இனி வந்து சர்வ் பண்ண வேணும்.
நாங்கள் பானுக்கு பூசி சாப்பிட நல்ல ஒரு டேஸ்டாக, பானுக்கெல்லாம் பூசி சாப்பிட நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது பானுக்கு பூசக்கூடிய அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன் இந்த ஜாமை வந்து. நிறைய பேர் என்ன கேட்குறவ, நீங்கள் வீடியோ போடுறீங்க, தையல் வீடியோ இதுகளெல்லாம் போடுறீங்க, எங்களுக்கு அவ்வளோத்துக்கு தைக்க வருவது இல்லை. அதாவது நாங்கள் வீட்டில் இருந்து வேறு என்ன கைத்தொழில் செய்யலாம் என்று நீங்கள் கேட்குற நீங்கள் அவைக்குரிய வீடியோவாகத்தான் நான் இந்த வீடியோவை நான் போடுறேன். அதாவது நீங்கள் இப்படியும் கைத்தொழில் செய்து நீங்கள் உழைக்கலாம் என்று சொல்லித்தான் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். அதாவது இப்போ ஜாமுகள் செய்து எல்லாம் சேல் பண்ணுறேன். அதே மாதிரி நிறைய வகையாக ஒவ்வொரு வேலையாக செய்கிறேன். அதாவது வீட்டிலே இருந்தபடி எங்களுடைய பெண்கள் நான் அவர்களுக்குரிய வீடியோவாகத்தான் என்னுடைய வெனசா சங்கர் என்ற யூடியூப் சேனலில் நான் எல்லாமே பதிவேற்றம் செய்து கொண்டு வரேன். அதாவது எங்களோட கைத்தொழிலை நோக்கித்தான் நான் என்னுடைய வீடியோவை கொண்டு போகிறேன். அதாவது ஒவ்வொரு பெண்மணியும் ஒவ்வொரு தரும் கைத்தொழில் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும், செய்ய வேணும். என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இன்றைக்கு பாருங்க, நான் எல்லாம் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். உண்மையில் எந்த கையில் பணம் இருந்தபடியாகத்தான் என்னால் அந்த இணைத்த பொருள் வேண்டத்தக்கனையாக இருந்தது. இல்லாடி என்னட்ட நான் இப்போ ஒரு கைத்தொழில் நான் செய்யாமல் இருந்தேன்டா என்னட்ட பணம் இருக்காது. அதே நேரம் வந்து என்னட்ட அவ்வளோக்கு பணம் பெருமாண்டு தெரியாது. ஆனால் என்னுடைய கணவர்கிட்ட எனக்கு தெருவர் இல்லையாண்டு இல்லை. ஆனால் அதே நேரம் அவர்களும் வீட்டு பொறுப்பெல்லாம் பார்த்து தான் அவர்களும் நாங்கள் கேட்கணும். ஏனென்றால் நாங்கள் அவ்வளவு கூடின பணமாக எங்களாலையும் கேட்க மனம் பெறாது. ஏனென்றால் நாங்கள் இப்போ வீட்டு நிலைமை எங்களுக்கு தெரிந்தால் எங்களால் கேட்க முடியாது. அப்போ அப்படி இருக்க நாங்களும் ஏதாவது கொஞ்சம் நாங்கள் கையில் நாங்களாக உழைச்சி நாங்களாக வச்சுருந்தோம்டா எங்களுக்கு இணைத்தவுடனே வேண்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். அதே நேரம் நாங்களும் கவலைப்பட தேவையில்லை, எங்களால் முடியாமல் இருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் கவலைப்படாமல் நாங்களும் சந்தோஷமாக இருந்து நாங்களும் வேண்டலாம். இப்போ பாருங்க, இந்த சட்டிகள் எல்லாம் வந்து அங்கே தான் வேண்டினாலும் உண்மையில் சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கு எனக்கு மன திருப்தியாக இருக்குது. நான் சந்தோஷமாக எல்லா வேலையுமே செய்கிறேன். அதாவது நான் நினைத்த மாதிரி எல்லாமே வேண்டிட்டேன் அண்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போ பாருங்க, இந்த ஜாமை வந்து அதாவது நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, என்ன நான் ஒரு கலருமே இதுக்கு அப்படி இல்லை. அந்த அன்னாசி பழத்தின் கலர் தான் இது. வந்து எந்த ஒரு கலர் ஃபுட் எதுவுமே நான் சேர்க்கல, வெறும் சுகர் மட்டும்தான் இதில் சேர்த்துருக்கிறேன். அன்னாசி பழத்துக்கு, அதாவது அன்னாசி பழத்தின் கலரிலேயே நான் அப்படி எடுத்திருக்கிறேன். நீங்கள் கலர் தேவையாண்டா நீங்கள் சேர்க்கலாம். அதாவது நார்மலாக நீங்கள் அன்னாசி பழத்தின் கலரிலேயே நீங்கள் விடுறது நல்லது. ஏன்னா அப்போ தான் நாங்கள் ஒரிஜினலாக நாங்கள் செய்த மாதிரி இருக்கும். இல்லாட்டி நாங்கள் கலர் அது இது சேர்க்க போனோம்டா எல்லாமே மாறிடும், கலரும் மாறிடும், எல்லாம் மாறிடும், அதோட டேஸ்ட்டுகளும் மாறிடும். அதனால் நான் ஒரு கலர் இங்கேயுமே கலர் காட்டுறேன். இப்போ பாருங்க, நாங்கள் சேவ் பண்ணியாச்சுது. இப்படித்தான் இதே கலர்லாம் இருக்க போது. நார்மலாக நீங்கள் கலர் சேர்க்கலாம், நான் சேர்க்கல. என்னடா இது ஒரிஜினலாக இருக்கணும், நாங்கள் ஒரிஜினலாக செய்தது ஒரிஜினலாகவே இருக்கணும். கலர் எதுவுமே நான் சேர்க்கல. இப்போ வந்து நீங்கள் இதே மாதிரி நீங்கள் செய்து போட்டு நீங்கள் சேல் பண்ணலாம். இப்போ நான் போத்தில் எடுத்து நான் உங்களுக்கு ஐடியா தான் காட்டுறேன். நீங்கள் இதே மாதிரி நீங்கள் சேல் பண்ணலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, நான் சேல் பண்ண, அதாவது சேல் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்படியெல்லாம் செய்யலாம்னு சொல்லி அந்த மெத்தடையும் தான் இதில் காட்ட போகிறேன். இப்போ நான் போத்தில் எடுத்து கொண்டு இருக்கிறேன். அதாவது ஒவ்வொரு சைஸ் நான் போத்தில் எடுத்து கொண்டு இருக்கிறேன். நீங்கள் அப்படி அந்த போத்தலுகளுக்கு இப்போ நான் போத்தலுக்கு விட்டு கொண்டு இருக்கிறேன். அதாவது நீங்கள் ஒவ்வொரு சைஸுகளில் நான் இதில் 2-3 சைஸ் நான் எடுத்திருக்கிறேன். நீங்களும் இப்படி உங்களுக்கு தேவையான சைஸுகளில் நீங்கள் கடைகளில் நார்மலாகவே வேண்டலாம். நீங்கள் வேண்டிட்டு நீங்கள் இப்படி சேல் பண்ணலாம். உண்மையில் நல்ல ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு. நீங்களும் இப்படி சேல் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒவ்வொரு போத்தலுக்குள்ள நீங்கள் அதாவது எவ்வளோ கிராம் நீங்கள் அதுக்கு உள்ளடக்க போகிறீங்களோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேல் பண்ணலாம். நீங்கள் நிறைய பேட்ட வீடியோக்களை பாருங்கள், உங்களுக்கு இதே மெத்தடில் நீங்களும் செய்து நீங்கள் சேல் பண்ணலாம். இது நான் வந்து இப்போ 2 பேருக்கு கொடுக்க போகிறேன். அதாவது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கு நான் இது வந்து சேல் பண்ண போகிறேன். உண்மையில் இது நல்லொரு பணம் சம்பாதிக்கக்கூடிய, எங்களுக்கு வீட்டிலிருந்து நாங்கள் சிறு கைத்தொழிலாக செய்யலாம் என்று சொல்லித்தான் நான் என்னுடைய வீடியோக்களில் நான் எல்லாமே சொல்லித்தரேன். நான் அதே நேரம் வந்து டெய்லரிங் கிளாஸும் போய்கொண்டிருக்குது, மெஹந்தி கிளாஸும் போய்கொண்டிருக்குது. அதே நேரம் இப்போ புதுசாக நான் இதுவும் செய்து காட்டுறேன். நீங்கள் இந்த மெத்தடையும் ட்ரை பண்ணலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் டெய்லரிங்க வருவதில்லை, டெய்லரிங் செய்ய வருவதில்லை என்று சொல்கிறவைக்கு இப்படி ஒரு மெத்தட், அதாவது இப்படி இந்த வழியிலே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இது சக்ஸஸ் ஆகிரும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் உங்களுக்கு அதாவது வீட்டிலிருந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு வருமானம் எட்டக்கூடிய வழிகளை தான் நான் இதில் சொல்லி கொண்டிருக்கேன். இப்போ பாருங்க, நான் ப்ரெட் எடுத்துக்கிறேன். ப்ரெட்டுக்கு நல்ல வடிவாக நாங்கள் அதாவது பூசி போட்டு இப்போ நாங்கள் சாப்பிட்டு காட்ட போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படித்தான் எங்கள்ட
ஜாம் வந்து இருக்குது. இதே மாதிரி அதாவது நாங்கள் கடையில் எப்படி வேண்டுவோமோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயும் இருக்குது. கடையில் நாங்கள் வேண்டதை பார்க்க எங்களுடைய அது இன்னும் குவாலிட்டியாக இருக்கும். ஏனென்றால் இதில் எந்த ஒரு கலப்படமுமே இல்லை, மருந்துகள் எதுவுமே. இப்போ அவர்கள் எல்லாம் வந்து இப்போ டேட்டு அதாவது நீண்ட நாள் பாவிக்க வேணுன்றதுக்காண்டி மருந்துகள் கலப்பாங்க. இங்கே நாங்கள் வந்து எதுவுமே கலக்கையில் நீங்கள் 1 மாதத்துக்கு நீங்கள் வடிவாக நீங்கள் வச்சு பாவிக்கலாம். அதே நேரம் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் இதை பாவிக்கலாம். நல்ல ஒரு தரமான பொருள். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வேண்டி சுவைத்து பாருங்கள். அதே நேரம் வந்து முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீட்டில் இப்படி தயாரித்து செய்து அதாவது சேல் பண்ணுறவையை நீங்கள் ஊக்குவிக்கும் முகமாக நீங்கள் அவர்கள்ட்ட வேண்டுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்கள் கடையில் வேண்டதை விட நீங்கள் இப்படி வீடுகளில் செய்து சேல் பண்ணுறவையை நீங்கள் ஊக்குவிக்கும் முகமாக நீங்களும் வேண்டி நீங்களும் பயன்பெற்றுக் கொள்ளலாம். அதாவது தரமான பொருளாகத்தான் அவர்கள் செய்வார்கள். அதே நேரம் வந்து அவர்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செய்தவர்களை நீங்கள் ஊக்குவிக்கும் முகமாக நீங்கள் வேண்டி பயன்பெறுங்கள். அவர்களும் சந்தோஷப்படுவார்கள், நீங்களும் சந்தோஷமாக வாழலாம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோக்கள் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.